இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே. அதிசயம் செய்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்கிற சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியிருக்கிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரை ஜெயம் கிடைக்க பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். என வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். ஏன் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னது மட்டுமல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிறார். மாம்சத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயித்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நமக்கும் ஜெயம் கொடுக்க பண்ணுவார், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய நியாயம் விசாரிக்கப்படவில்லையே, நீதிக்கு தக்க காரியங்கள் நடக்கல, எங்கு பார்த்தாலும் அநியாயமாக தானே இருக்கிறது, குறுக்கு வழியில அநியாயமா காரியங்களை செய்கிறவங்க தானே இன்னைக்கு உயர்ந்துகிட்டே போறாங்க, அவங்க தானே வசதியாயிட்டே போறாங்கன்னு சொல்லி பல விதத்துல பல கேள்விகள் பலருக்கு உண்டு. ஆனால் தேவன் கண்டிப்பாக ஒரு நாள் நீதி செய்வார். ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நியாயத்தையோ நீதியோ யாரும் புரட்ட முடியாது. ஏனென்றால் அவர் நீதிபரர், நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. கனேக நேரத்துல எனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி நீங்க அங்கலாய்க்கிறீங்களா? தேவன் நோக்கி பாருங்க, குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தாமதிக்குது, எத்தனை நாட்கள் நான் போராடுறது, எத்தனை நாட்கள் இந்த காரியத்துல பொறுமையா இருக்குன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றதுதான், சரியான நேரத்துல நீதியை கிடைக்க பண்ணுவார், நியாயத்தை கண்டிப்பாக விளங்க பண்ணுவார். அதோடு மட்டுமல்ல, பலவீனமாய் ஒருவளை நெறிந்த நாணிலை போல மங்கியிருக்கிற திரிய போல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இனி போராடக்கு பலன் இல்ல, இனி போராடுறதுக்கு எனக்கு பணம் இல்ல, இனி செய்யறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்துட்டு இருக்கிறீங்களா? அன்று உங்களை பார்த்தான் சொல்றாரு, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுவரை உங்களுடைய நியாயம் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கும், அது வெளிவரும். அதுவரை ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், அது உங்கள் கண்கள் காணும். ஒரு குறிப்பிட்ட வாலிபன் கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த தம்பி, நன்மை செய்யறதுல அதிகமா ஈடுபாடு. போற வழியில எல்லாம் யாராவது கஷ்டப்பட்டா உதவி செய்வா. கண் தெரியாதவங்கன்னா ரோட் கிராஸ் பண்றதுக்கு கூட நின்று அவங்களுக்கு கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு போவான், பஸ் ஏற்றி விட்டுட்டு போவான். அதே நேரத்துல யாராவது விபத்துகள்ல சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாங்க, ஆம்புலன்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வேடிக்கை பார்க்க மாட்டான். சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போக மாட்டான், அதை செய்துட்டு போற தம்பி. ஒரு நாள் அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கிங் போனவர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. அங்க ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க, இவன் பாத்துட்டு இருக்காங்களே வழியா டக்குன்னு யாரும் பண்ணல. இவன் நேரா தன்னுடைய வண்டியை போட்டுட்டு இவரை ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறான். போற வழியில கொஞ்ச நேரம் பேசுறாரு, திருப்பி அவர் மயங்கிட்டாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறான், எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் ஓரளவு கண் விழிச்சிட்டாரு. ட்ரீட்மெண்ட் போது இவன் போயிட்டான், அங்க வேலை முடிஞ்சிச்சுலாம் போயிட்டான். நாட்கள் கடந்துருச்சுது. நாட்கள் கடந்ததும் இவனுக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு இந்த தம்பி யார் என்னன்னு தெரியாது. ஒரு நாள் இந்த பையன் என்ன பண்றான், ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு போறான். இவன் ரொம்ப சிம்பிளா இருப்பான், ஏன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பையன், அந்த அளவு டிப் டாப்பா பர்சனாலிட்டி அந்த அளவு தெரியல. அந்த இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணும்போது அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்லா வெல் ட்ரெஸ்ட், அந்த நிறைய கைலி குவாலிபிகேஷனோட வந்து பார்த்து உட்காரும் போது அந்த கம்பெனில ஒரு மேடம் தான் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவனை பார்த்த உடனே அதுக்கு அதிகமா இவன் என்னத்தை செய்ய போறான், இவன் எல்லாம் யூஸ்லெஸ்ஸா இருப்பான். அவுட்லுக்க பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க, அவனுக்குள்ள டீப்பா இன்டர்வியூ எடுக்காம ரிஜெக்ட் போடுற இடத்துல பேப்பரை நகட்டிட்டாங்க வேலை வச்சுட்டு. சரிப்பா நான் சொல்றப்பா போப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவனுக்கு இது பண்ணல, உனக்கு இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி இல்லைன்ட்டு இவன் அதை விட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வாரான். வெளியே வரும்போது ஒருத்தர் டக்குன்னு கிராஸ் பண்றாரு அந்த கம்பெனி கேம்பஸ்குள்ளே. பண்ணும்போது இவன் பாக்குறான், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இவன் அப்படியே பார்த்துட்டு சரி யாருன்னு போயிட்டான். அவர் இவன் இந்த தம்பியை பார்த்துட்டாரு. தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னா, நின்னான். என்னை தெரிதாப்பா,
பார்த்த மாதிரி இருக்கு சரியா தெரியலையே சார் அப்படின்னா. எப்போ ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல விழுந்து நல்லா ப்ளீடிங்ல நான் கஷ்டப்படும் போது நீ தரப்பா நீ ஹெல்ப் பண்ண அந்த நாள்னு சொல்லும்போது, ஆமா சார் இப்ப நல்லா ஆயிட்டீங்களா சார், எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமாப்பா நீ எனக்கு டாக்டர்ஸ் சொன்னாங்கப்பா, கொஞ்சம் தாமதமானாலும் என் பிளட் எல்லாம் போனது, நிறைய ப்ளீட் ஆனதுனால நான் செத்து போயிருப்பேன். ரைட் டைம்ல உங்களை யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதுனால நீங்க எனக்கு பழச்சிட்டீங்கன்னு சொன்னாங்கப்பா. உன்னை தேடினேன், கண்டுபிடிக்க முடியல, நீ யாருன்னு எனக்கு தெரியல. சரி இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனில, நான் அதை அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னாப்புல. என்னாச்சு பண்றி, நான் செலக்ட் ஆகல, ரிஜெக்டட் சொல்லிட்டாங்க, வெளியே வந்துட்டேன், அதனால வேற ஏதாவது பார்க்கணும் போறேன் சார் அப்படின்ட்டாங்க. ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னாப்புல. உடனே டக்குண்டு வான்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டாரு, இவனை கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனதும் இவர் போயிட்டு அவர் அறையில போய் கரர் கூட்டிட்டு போனா, இவர் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர். வினித் என்ன சார் அப்படின்னா, நான் தான் பார்த்த கம்பெனி ஓனர், ஒன்னு யாருப்பா ரிஜெக்ட் பண்ணது. உடனே அவர் மேடம் தான் பார்த்தாங்க. அந்த மேடத்தை கூட்டிட்டு வரனதும் அந்த மேடம் உள்ள வந்தாங்க. எதுக்கு இந்த தம்பி இங்க இருக்கவன தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு படிக்கும் போது உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்றாரு, சாரி தம்பி, ஏதாவது ஹார்ட் வேர்ட் அவங்க யூஸ் பண்ணா மன்னிச்சிருப்பா, இது என்னுடைய ஒய்ஃப் தான், அந்த கம்பெனி அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஓனரா இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா அவங்க தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தம்பி யாரு தெரியுமாமா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அந்த தம்பி தான் காரணம். அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட்ல விழுந்து ஒரு தம்பி என்னை காப்பாத்தினா, நான் தேடிட்டு இருந்தேன், இந்த தம்பி தான், அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டியாமா அப்படின்னாங்க. அந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரிப்பான்னு இருக்குது. இல்ல மேடம் உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியாதாரா, இந்த இன்டர்வியூல இந்த போஸ்ட்டுக்கு தான், அதை தாண்டி உள்ள போஸ்ட் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறேன்ட்டு அந்த இடத்திலேயே அவனுக்கு கனப்படுத்தி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தாங்களாம். பாருங்க, தோற்று போனா என் ஆண்டவர் அவன் செய்த நன்மைகளை பார்த்து, நன்மையான காரியங்களை பார்த்து அவருடைய தோல்வியை கூட ஜெயமா மாற்றி அதையும் தாண்டி உயரமா அந்த இடத்துல வைத்தினாரு. ஜெயம் கொடுக்கிற தேவன். என் நன்மை செய்யறத சோர்ந்து போயிடாதங்க. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது தோற்றுட்டோ நீ அவ்வளவுதான்ல, அதே தோல்வியின் பாதைய ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவரால் முடியும். நம்பிக்கை இழந்துடாதங்க. இந்த தேவனை நோக்கி பார்ப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அநேக தோல்விகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்க சந்திக்கிறோம்ப்பா, ஏமாற்றங்களை பாக்குறோம். எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்குது. நம்பி ஏமாந்து போறதும் உண்டுப்பா. ஆனாலும் கூட சோர்ந்து போற நேரத்துல நீங்க தட்டி தூக்கி கொடுத்து அதே பாதைய எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தோல்வினால் துவன்று போய் வேலை இழந்து, நம்பிக்கை இழந்து, பலனை இழந்து, வருமானத்தை இழந்து, என் குடும்பத்தை இழந்து எல்லாவற்றையும் தவிக்கிற பிள்ளைகள் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க, எல்லாவித வேதனைகளை மாற்றுங்க. இந்த நாளிலும் ஒரு புது பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறப்பட்டோம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கோடி ஸ்தோத்திரம் சொல்லி முன்னேறி சொல்ல உதவி செய்யுங்க. தோல்விகளை மாற்றுவதற்காக நன்றி, ஜெயத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.